சென்னையில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது, யார் யார் என்ன பேசினார்கள் என்ற தகவல் வெளியே கசிந்திருக்கிறது. அது பற்றிய செய்தியை விரிவாக தற்பொழுது காணலாம். ஒரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடி பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்று உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்தித்தும் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் சென்னை ஈசிஆர் ரிச்சார்ட்ஸ்ல பாரதிய ஜனதா கட்சியின் சிறப்பு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் தலைமையில நடைபெற்ற இந்த கூட்டத்தில் என்ன நடந்தது, யார் யார் என்ன பேசினார்கள், அண்ணாமலை எடுத்த புதிய முடிவு என்ன என்பது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் மத்திய இணை அமைச்சர் L முருகன், பாஜக தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு, சரத்குமார், கராத்தே தியாகராஜன், டால்பின் ஸ்ரீதர் உட்பட பலர் கலந்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னதாக இந்த கூட்டத்திற்கு வரவில்லை என்று தெரிய வருகிறது. டெங்கு காய்ச்சல் தனக்கு இருப்பதாகவும் எனவே வர இயலவில்லை என்றும் தகவல் தெரிவித்து வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்காரு. இது பற்றிய தகவல் டெல்லிக்கு அனுப்பப்பட்டு அண்ணாமலையை கண்டிப்பாக கூட்டத்திற்கு வர சொல்லுங்கள் என உத்தரவானது பறந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் PL சந்தோஷ் அண்ணாமலை வீட்டிற்கு நேரடியாக சென்று அவரிடம் பேசி கூட்டத்திற்கு அழைத்து வந்திருக்காரு. ஒரு வழியாக பிற்பகல்ல அண்ணாமலை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்காரு. இந்த கூட்டத்தில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட PL சந்தோஷ் பேசும் பொழுது வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு 5 குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. திருமதி வானதி சீனிவாசன், H ராஜா, அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், நயினார் நாகேந்திரன் ஆகிய 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு பணிகளை செய்ய வேண்டும். இதுல தமிழக அரசியல்ல நடக்கக்கூடிய சூழ்நிலை குறித்த விவரங்களை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் குழுவிற்கு அண்ணாமலை தலைமை தாங்குவார். வானதி சீனிவாசன் பொறுத்த வரையில பெண்கள் மேம்பாடு மற்றும் பட்டியலின பெண்களின் முன்னேற்றம் பற்றிய தகவலை தமிழகம் முழுவதுமே கொண்டு சேர்க்க இருக்காரு. H ராஜாவை பொறுத்தவரையில சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி விளம்பரங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் செய்வது தொடர்பாக ஒரு குழுவை அவர் கண்காணிக்க இருக்காரு. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரையில முக்கிய நபர்கள் சமுதாய தலைவர்களை சந்தித்து நட்பு முறையில் அவர்களை கட்சி பணிக்கு இழுத்து வர வேண்டும் என்று சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த குழுக்கள் அனைத்தையுமே கண்காணித்து தேர்தல் பணியை நயினார் நாகேந்திரன் சிறப்பாக செய்ய வேண்டும் என PL சந்தோஷ் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, MK ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், பிரேமலதா விஜயகாந்த் என அனைத்து தரப்பினருமே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார்கள். நாமும் நயினார் நாகேந்திரனும் தலைமையில் உடனடியாக தேர்தல் பிரச்சார பயணத்தை தொடங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர் மேலும் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு 40% ஓட்டுகள் இருக்கின்றனர். விஜய் கட்சிக்கு 8 முதல் 12% ஓட்டு கிடைக்கலாம். நாம் தமிழர் சீமானுக்கு 6% ஓட்டு கிடைக்கலாம். பொதுவாக நமது கூட்டணிக்கு 20 முதல் 25% ஓட்டுகள் தான் இருக்கும். எனவே நாம் வேகமாக செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் பேசும்போது, TTV தினகரன், அமித்ஷா ஆகியோரிடம் நாம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பேச சொல்லி இருந்தேன். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது TTV தினகரன் திடீரென்று வெளியே கிளம்பிவிட்டார். நான் என்ன செய்வது, TTV தினகரன் விலகியதற்கு நான் காரணம் அல்ல என்றும் பேசியிருந்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர்களில் ஒருவரான கராத்தே தியாகராஜன் பேசும் பொழுது, TTV தினகரன், O பன்னீர்செல்வம் ஆகியோரை ஒன்றாக சேர்க்க வேண்டும், அதுதான் நமக்கு பலமாக இருக்கும் என்று பேசியிருந்தார். இதற்கிடையே நயினார் நாகேந்திரன் மீண்டும் பேசும் பொழுது, திமுக தரப்புல ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அப்பொழுதுதான் குறுக்கிட்டு பேசிய கராத்தே தியாகராஜன், ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள், பணம் எல்லாம் அந்த தொகுதிகளில் பாதுகாப்பாக போய் சேர்ந்து விட்டது என்று குறிப்பிட்டிருந்தார். நடிகர் சரத்குமார் பேசும் பொழுது, நடிகர் விஜய்க்கு கூட்டம் கூடுவதை வைத்து கணக்கு போட வேண்டாம், எல்லோருக்குமே கூட்டம் வரும், அது ஓட்டாக மாறாது என்று இருக்காரு. இதற்கிடையே தான் கராத்தே தியாகராஜன் மீண்டும் பேசும் பொழுது, நடிகர் சரத்குமார், நடிகை குஷ்பு போன்றவர்களை எல்லாம் நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நடிகர்
ராதா ரவியும் நமது பிரச்சாரத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். தமிழிசை சவுந்தரராஜன் பேசும் பொழுது அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், கட்சியில் யாரும் கௌரவம் பார்க்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் ஆகியோரை இணைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். இதன் பிறகுதான் அனைவரும் இணைந்து தேர்தல் தொடர்பாக தீவிர ஆலோசனைகளையும் நடத்தியிருக்காங்க. இந்த கூட்ட முடிவில் அண்ணாமலை தற்பொழுது மீண்டும் பாஜகவில் தீவிரமாக பணியாற்றுவார், அவரையும் முக்கிய தலைவர்களின் ஒருவராக அனைவரும் அரவணைத்து செல்ல வேண்டும், யாரும் உள்குத்து வேலைகள் செய்யக்கூடாது என்றும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இதன் மூலமாக தான் அண்ணாமலை ஏற்கனவே ரகசியமாக எடுத்து வைத்திருந்த முடிவுகளை ஒத்தி போட்டுவிட்டு தற்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் அதிவேகமாக செயல்பட இருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.